அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன அல்லேலூயாவா பெரிய அல்லேலூயாவா? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, நம்மோடு கூட அனைவரோடு கூட இருப்பாராக. என்ன இந்த ஊழியக்காரர் திடீர்னு சேஞ்ச் பண்ணி உம்மோடும் இருப்பாராக அப்படின்னு சொல்றாங்க நினைக்காதீங்க. ஒரு வாழ்த்துதலை நான் விரும்புகிறேன். முதலாவது என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், போப், அப்படி என்ன பெயரில் வேணுமாலும் தெரிஞ்சாலும் கூட உங்களுடைய சகோதரன். என்னுடைய பேர் பாஸ்டர் அனீஷ், ஆடம் அனீஷ். நான் ஊட்டி பக்கத்தில் கூடலூர் என்கிறதான இடத்திலிருந்து வருகிறேன். முதலாவதாக இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததான நம்முடைய ஜோதி பிரகாஷ் ஐயா, ரெவரண்ட் டாக்டர் ஜோதி பிரகாஷ் ஐயா மற்றும் ஊழியக்காரர் மற்றும் ராபர்ட் ஐயா என்னுடைய நெருங்கின நண்பர் மற்றும் வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் மற்றும் தலைவிமார்களே உங்களுக்கும் ஸ்பெஷலான வணக்கங்கள். பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல சொன்னது போல நான் ஊட்டி பக்கத்துல கூடலூர் என்கிறதான ஒரு இடத்துல இருந்து வர்றேன். ஊட்டிக்காரனால என்ன போட்டு வருவாங்க? கோட்டு போட்டு வருவாங்க. அப்படி இல்லை, பொதுவாகவே ஸ்டேஜில் போய் நிற்கும் போது இது ஆன்லைனில் நிறைய மக்கள் வெளிநாடுகளில் பார்க்குறாங்க, அதனால கோட்டு போட்டிருக்கேன். ஊட்டியிலேருந்து வந்தனால இல்லை, நான் எந்த இடத்துக்கு போனாலும் பொதுவே கோட்டு போடுறது வழக்கம். மத்தியானம் நான் பெர்முடாவும் டிஷர்ட்டும் போட்டிருந்தேன். ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு, சரி தம்பி வழிய விடுப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லி போனேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் அந்த பையன் ஏன் பச்சா கலர் சட்டை போட்டு ராமராஜன் கலர் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் மேல பேனரை பார்த்து, ஐயா நீங்க தான் பிரசங்கியாளரா? சாரி ஐயா எனக்கு தெரியலன்னு அப்படின்னு சொன்னாங்க. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேசிக்கா நான் சொல்லணும்னா என்னுடைய ஊழியங்கள் பல்வேறு நிலைகளில் நடக்கிறதான ஒரு ஊழியங்கள். ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவோட டைரக்டராக வேலை பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சபை இருக்கிறது, முதியோர் இல்லம், அநேக காரியங்கள் இருக்கிறது. எனக்கு திருமணமாகி மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மகள் 2வது வகுப்பு படிக்கிறா, மகன் 1ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாயார் என்ன ஜெபம் பண்ணி என்ன ஊழியக்காரரா மாத்தினாங்க. ஆமென். எனக்கு ஊழியக்காரராகணும்னு சத்தியமா பாஸ்டர் ஐயா, எனக்கு ஊழியக்காரராகணும்னு சத்தியமா விருப்பமே இல்ல. ஊழியக்காரங்களை பார்த்தா ரொம்ப கோவமா வரும்ல. ஜோல்னா பையன் தூக்கிட்டு, ஐம் சாரி, இப்ப நான் அந்த பையன் தான் தூக்கிட்டு நடக்கிறேன். இருந்தாலும் நமக்கு கோவமா வரும். ஜோல்னா பையன் தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் கூட நான் இப்பொழுது சொல்ல விரும்பிக் கொள்கிறேன், நான் ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்புல MBA முடிச்சதான ஒரு நபர். பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக 200 பேர்களுக்கு மேலாக நான் மேலாண்மை பண்ணி கொண்டிருந்தான ஒரு நபர். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு என்று வந்தேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுகிறேன், ஏசப்பாவுக்கு ஊழியம் பண்ணுகிறத தவிர இந்த உலகத்துல எந்த வாழ்க்கையும் சந்தோஷமானது இல்ல. நீங்க கோடியா ரூபாயை சம்பாதிச்சாலும் சரி, ஒரு அழிந்து போகிற ஒரு ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்புகிற அந்த ஊழியத்தை பார்க்கிலும் கனமான ஒரு ஊழியம். ஆமென். ஒருவேளை நீங்க எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆண்டவருக்கு அந்த எந்த பட்டமும் தேவையில்லை. ஒருவேளை நீங்க 18:21 மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமா? அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் உமக்கு. தந்த நல்ல வசனத்திற்காக நன்றி. வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்பட்டு பேசுவீராக. எங்கள் இருதயங்களை உடைத்து ஒரு புதிய வாழ்க்கை எங்களுக்கு தருவதற்காக அந்த இடத்துல தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார், தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய மேஜிக் எந்த இடத்துல தெரியுமா நடக்கும்? கணவனும் மனைவியும் கைப்பிடித்து ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து தேவன் அந்த இடத்துல வெற்றியை காண செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே உங்க கூட நிக்கலனா கூட பரவாயில்ல, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கூட நின்னாச்சுனாலே அதை விட பெரிதான ஒரு வெற்றி உங்களுக்கு இல்லைன்னு நான் பர்சனலா உங்ககிட்ட சொல்லுவேன். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால், அது எந்த கான்டெக்ஸ்ட்ல வந்தது? நம்ம இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிறோம். அது எந்த சூழ்நிலையில வந்துச்சு? ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடக்கும்போது மக்கள் சொல்றாங்க, நாங்க வரமாட்டோம், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி. அப்போ யோசுவா சொல்றாரு, நதிக்கு அக்கறையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க அங்கேயே நில்லுங்க. நீங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் முன்னமே சொன்னது போல சகேயு ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு. என்ன தீர்மானத்தை எடுத்தாரு? என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டயாவது நான் தவறா வாங்கினா 4 மடங்கா
திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி. அப்பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து. நல்லா யோசிச்சு பாருங்க, சக்கேயு எவ்வளவோ வருஷங்கள் ஆயிருக்கும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. இல்ல நம்மள பாதி பேர் சத்தியத்தை பண்ணியாச்சுன்னா சத்தியத்தை மீறது இல்லையா, சத்தியத்தை நிறைவேற்றுறதே. ஆண்டவர் உடனடியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க தீர்மானத்தை எடுத்து ஒருவேளை நான் தவறிடுவேணும்னு பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதை முடிவு பெற செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய வழிவாசல்களை வைத்திருக்கிறார். சின்ன வழிவாசல்கள் கிடையாது, பெரிய வழிவாசல்களாய் வைத்திருக்கிறார். அதை ஏன் அடைய முடியறதுல அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பகை, மன்னிக்க முடியாத குணம். இந்த குணத்தை கர்த்தர் முதலில் உழைக்க சொல்லுகிறாங்க. எந்த இடத்துலயும் பகை வர்றது. இன்னொன்னு நாத்தனாரு, இன்னொன்னு ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஐயா தீர்க்கதரிசனம். உங்க மனைவி வரலையா, வந்திருக்காங்களா? அதனாலதான் இவ்வளவு ஜாலியா மனுஷன். நானும் யோசிச்சேன், எப்படி எல்லா ஊழியக்காரங்களும் அமைதியா இருக்கும்போது இவரு மட்டும் பட்டு 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 பட்டுன்னு பதில சொல்றாருன்னா, இயேசுவின் நாமத்தினாலே. மனைவி இங்கே முடிஞ்சாச்சுன்னு யாராவது கால் பண்ணி கால லைன்ல இருக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகிறேன். ஐயா சும்மா சொன்னேன். இப்ப 3 பேரு இம்மீடியட்டா நிலவரது யாரு? என்னுடைய மாமியாரு, என்னுடைய நாத்தனாரு. நான் சொல்றது பெரும்பான்மையானவர்கள், எல்லா இடத்துலயும் நான் சொல்லல பெரியமானவர்களே. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறதான பகை உணர்வுகளை இன்றைக்கு நீங்க மாற்றி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய பகை உணர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு கோபம் இருக்கிறது, எனக்குள்ளாக இருக்கிற மகிழ்ச்சியை அழிக்கிறது, என் முகத்தில் இருக்கிறதான தேவ பிரசன்னத்தை அழிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனை தாங்க, ஆனா பெரிய காரியங்களுக்குள்ளாக அது கொண்டு போய் விடுகிறது. ஆரம்பங்கள் நான் முன்னாடி சொன்னவள் எல்லாம் உன்னத பாட்டி கொண்டு முதல்ல எல்லாம் அப்படிதான் போறாங்கல்ல, ஒட்டி உரசிட்டு போயாச்சுன்னு எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, திருமணமாகி 6 மாசம் தான் ஆகுது, அதனால ஒட்டி உரசிட்டு போறாங்க. கொஞ்சம் கேப் விட்டு நடந்து போறாங்கன்னா 6 மாசம் ஆகுது, இல்லைன்னா என்னாச்சுங்க 1 வருஷம் ஆகுது. இப்ப வீட்டுக்காரரு முன்னாடி போறாரு, மனைவி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்கன்னா அது 3 வருஷம் ஆனவங்க. நீ முதல் பஸ்ல போ, நான் நைட்டு பஸ்ல வீட்டுக்கு வரேன்னு சொல்றவங்க எத்தனை வருஷம் ஆனவங்க? 10 வருஷம். அது அபிஷேகம் பொங்கி 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 வழிஞ்சு போயிருச்சு எங்கேயோ. ஆமென். ஏன் முதலில் இருக்கிறதான அந்த அன்பு குடும்பத்தில் வர்றதில்லை? ஆமென். ஒரு சயின்டிபிக் ரீசன் கூட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த வீட்டுல மூத்த பசங்களா இருக்கிறவங்க கொஞ்சம் கரடு முரடா இருப்பாங்க. எத்தனை பயங்கரமான, எனக்குன்னு சொல்லி ஒரு மூத்த பொண்ணு இருக்கிறா, அவ பயங்கரமான பாவக்காரி. அவளை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியறது இல்ல. ஆமாவா இல்லைங்களா? மேக்சிமம் அப்படிங்களா? மூத்த பிள்ளைங்க எப்பயுமே கரடு முரடா, கொஞ்சம் ரூடா, கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா. இந்த 2வது பிள்ளைய பாருங்க, லட்டு மாதிரி இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்லயே அப்படிதான். மூத்த அக்கா வந்து ஒரு மாதிரி சுமாரா இருந்தாங்கன்னா 2வது பாப்பா எப்படி இருப்பாங்க? பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? கொஞ்சம் கலரா, கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இதனுடைய சயின்டிபிக் ரீசன் நான் சொல்றேன். இந்த திருமணமான புதுசுல 2 பேரும் எப்படி இருப்பாங்க? மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்ல? ஒரு என் பிரியமே, என் ரூபவதியை மட்டும் பாஸ்டரையா விடுறதே இல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப பாருங்க, ரொம்ப அன்பாவும் ஆருயிராவும் இருக்கிறாங்க. திருமணமாகி ஒரு 6 மாசம் ஆகும் பொழுது முதலாம் உலக போர் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. சின்னதா சண்டை வரும். பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நினைச்சிருப்பாங்க இது அபிஷேகத்தின் பேரில் வந்ததான சண்டை என்று. இது அபிஷேகத்தின் பேரில் வந்த சண்டை இல்ல, இது ஒரு வித்தியாசமான ஆவியினால வந்ததான. 6 மாசம் ஆகும்போது இந்த சிஸ்டர் வந்து என்ன ஆயிருவாங்க? பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. ஓகேங்களா? சண்டை வெடிக்க ஆரம்பிக்கும். உங்க அப்பா சரியா இல்ல, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாங்க. கிறிஸ்துமஸ்க்கு எனக்கு சட்டை நல்லா இல்ல, முதல்ல போகும்போது விருந்துக்கு 10-15 ஐட்டம் இருந்துச்சு, இப்ப வந்து பார்த்தோன்னா 2 ஐட்டம் தான் இருக்குது. அப்படின்னு ஆரம்பிச்சு கிறிஸ்துமஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் சண்டை. ஆமாவா இல்லைங்களா? எல்லார் வீட்லயும் அப்படி இருக்குதா இல்லைங்களா? சண்டை சண்டை சண்டை, ஓயாத சண்டை. 3ஆம் உலக போரே நமக்குள்ள வந்துரும். இந்த திருமணமானவங்க, இந்த மாசமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில வளையல் போட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? இந்த வளையல் ஏன் போடுறாங்க? அந்த சவுண்டுக்கு குழந்தை
உள்ள நல்லா ஜில் 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 சத்தம் கேட்கும். குழந்தை ரொம்ப ஹாப்பியா இருப்பால, உள்ள நல்லா துள்ளி குதிச்சு விளையாண்டு இருப்பான். அதனாலதான் அம்மா மாருங்க போடுறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பயங்கரமான சண்டை. ஏன்னா ரெண்டு வெவ்வேறு வித்தியாசமான குடும்ப சூழ்நிலையிலிருந்து கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் பிடிக்காது. எங்க வீட்டுல நான் வந்து லப 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 லபான்னு பேசிட்டே இருப்பேன். என்னுடைய மனைவி ரொம்ப சமாதானமா இருக்கும்போது, சண்டையா இருக்கும்போது வேற விஷயங்க. அமைதியா இருக்கும் பொழுது ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, அளவாதான் பேசுவாங்க. நான் வந்து எப்படி பேசுவேன்? நிறைய பேசிக்கொண்டே இருப்பேன். எல்லாரும் வீட்டுல அப்படிதான் இல்ல. ஒண்ணு பாஸ்டர்மா அதிகமா பேசினாங்கன்னா பிரதர் ரொம்ப கம்மியா பேசுவாங்க. இந்த சவுத் அண்ட் நார்த் போலா இருப்பாங்க. அதாவது தென் துருவம் வட துருவமா இருப்பாங்க. எனக்கு பிடிக்கிறது என் வீட்டம்மாக்கு பிடிக்காது, எங்க வீட்டம்மாக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்ப இப்ப ரெண்டு வெவ்வேறு கலாச்சாரத்திலிருந்து சூழ்நிலையில இருந்து திருமணமானவங்களுக்குள்ள ஒற்றுக்கொண்டு வாழும்போது நிறைய பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனையும் போராட்டம் ஏற்படும் போது இதெல்லாம் சண்டை போடும்போது இந்த அழுகையும் இந்த வேதனை எல்லாம் யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறா? வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமான சண்டை. ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு போகும். நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்கிறதான ஒரு காரியம் நான் சொல்றேன். மன்னிக்க தயாராகவே இல்ல. அதுலயும் சில கிருபை வாய்ந்த மாமியார்மார்கள் இருந்தாங்கன்னா வேற லெவல், கதையே முடிஞ்சிரும். சண்டையே சின்ன சண்டை என்ன பண்ணிடுவாங்க பெருசா. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்டதான எண்ணங்கள் கொண்ட மாமியார்கள் மாமனார்கள் எண்ணங்கள் அழிந்து போவதாக. ஆமென். குடும்பத்தை தன் மனைவியை திருமணம் பண்ணினதற்கு பின்பாக தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு மனைவியோட எப்படி இருப்பான்? இசைந்து இருப்பான். அப்படின்னா என்னதுங்க? ஒண்ணுக்குள்ள ஒன்னாக பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சில அம்மாமாருங்க சொல்லுவாங்க, நான் உன்னை எப்படி வளர்த்துன்னு தெரியுமா? 10 மாசம் செமந்து. எங்க மம்மி இதேதான் சொன்ன. எல்லா மம்மிஸும் 10 மாசம் தான். ஆண்டவருடைய வசனத்தை முதல்ல படிங்க. ஏன்னா குடும்பத்திற்குள்ளாக கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? இந்த ஜில் ஜில் சவுண்ட் எல்லாம் கேட்டு ஹாப்பியா இருக்க வேண்டியதான நேரத்துல இங்க உலக போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால இது முழுவதும் இந்த குழந்தையோட மனதுல பாதித்து, இந்த குழந்தை பிறந்தோம் 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இல்ல குழந்தையோட முகத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. இல்ல அப்ப கூப்பிடுவாங்க, என்னங்க சாரிங்க, நானு அந்த நேரத்துல கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன். அப்ப இவருக்கும் குழந்தைய பார்த்தோன்னா அந்த கோவம் எல்லாம் மறந்துச்சு. சரி பரவாயில்லப்பா, நமக்குள்ள தானே. அந்த யுத்தம் அங்க முடிஞ்சிருச்சு. இப்ப யுத்தத்தினுடைய விளைவுகள் உங்களோட குழந்தையா முன்னாடி வந்து நிக்குது. இந்த மூத்த குழந்தை மேக்சிமம் வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களால யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமென். நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் உட்கார்ந்து காரியம் இல்ல, 400 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் இந்த மூத்த இந்த குழந்தை இருக்குல்ல, அது ஒரு சற்று வித்தியாசமான குழந்தையாக இருக்கும். ஆமென். யாரு காரணங்க? உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், இயேசுப்பா இவனை சரி பண்ணும். யார சரி பண்ணி இருக்கணும்? யார? கணவரை கிடையாது. நம்ம சொல்லுங்க, என்னைய சரி பண்ணி இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். என்னைய சரி பண்ணி இருக்கணும். எப்போ? திருமணமான புதுசுல. அதனாலதான் திருமணத்துக்கு பெண் பார்க்க போகும்போது, அக்காவை பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க? அம்மாக்காரி என்ன பண்ணிடுவாங்க? தங்கச்சிய போயிரு, பாத்ரூம்குள்ள போயிரு, வெளியே வந்துடாத மறைச்சு வச்சிருவாங்க. ஏன்? இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் இருதயங்களில் மன்னிக்கின்றதான ஒரு குணம் இன்றைக்கு இரவு தேவன் கொடுப்பாராக. குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனையோடு கூட இங்க வந்திருக்கிற உங்களுடனே கூட கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு மன்னிக்கும் ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள், நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்க தீர்க்க தரிசன ஊழியத்திற்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா பாஸ்டர் ஆண்டவர் ஏதாவது என்னை பத்தி பேசினாருங்களா? ஆண்டவர் ஏதாவது என்ன பத்தி பேசினாரா? ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் டைரக்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசலன்னா, ஆண்டவர் யார் மூலமாகவும் உங்ககிட்ட பேச மாட்டாரு. இப்ப எனக்கும் பாஸ்டர் ஐயாக்கும் நான் காணா விட்டுட்டேன் பாஸ்டர் கூட. இப்ப பாஸ்டருக்கு வேண்டி பக்கத்துல இருக்க பாஸ்டர் ஐயா வந்து பேசினா நான் பேசுவேனா மாட்டேனா? பேச மாட்டேன். எனக்கு அவருக்கு சண்டை. கரெக்ட் தானே? நீங்க ஆண்டவர் கூட இருக்கிறதான உறவை சரி செய்து வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது எந்த ஊழியக்காரருடைய காரியங்களும் மிகவும் அதிகமாய் தேவைப்படுவதில்லை. ஆமென். அப்ப ஊழியக்காரங்க எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்குமான உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று உங்கள் இருதயங்களில் இருக்கிறதான பகை உணர்வு. இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு போகும்பொழுது பகை உணர்வுகள் துண்டு துண்டாய் உடைந்து போவதாக. யார்கிட்ட எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ இங்க இருந்து சாரி கேட்காதீங்க. நேர்ல போய் வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஐ எம் சாரிங்க, நான் பண்ணது தவறு, ஐ எம் சாரி.
நீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்காக ஆகாயத்தின் பலகணிகளை திறக்க போகிறார். அடைபட்டு கிடக்கிற எல்லா கதவுகளும் உங்களுக்கு முன்பாக திறந்துபட போகிறது. எந்தெந்த இடங்களில் முற்றுப்புள்ளிகளாய் இருக்கிறதோ அந்த இடங்களில் தேவன் ஆரம்ப புள்ளிகளை வைக்க போகிறார். நம்ம வீட்டுல எல்லார்கிட்டையும் சண்டை, பாக்குறவங்க கிட்ட சண்டை இல்ல, யாருதான் சுவிசேஷங்க? சுவிசேஷம் என்பது நம்ம தான். ஆமாவா இல்லைங்களா? என்னுடைய சரியான நடக்கை தான் சுவிசேஷம். எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? ஆமாவா இல்லைங்களா? 90% மக்கள் கிறிஸ்தவர்களை தான் படிப்பாங்க, பைபிளை படிக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். சரி, எல்லாரும் சின்ன எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? எல்லாரும் மப்பும் மந்தாரமாவே இருக்கிறீங்க. உங்க கையை தூக்கி இருக்க பார்ப்போம். ரெடி? 1 2 3. ஆமென். ஆண்டவரே, கையை தூக்குறவங்களை மட்டும் அந்த பாயா இருக்கட்டும். ஓகே, எல்லாரும் நல்லா ரவுண்ட் பண்ணிருக்க பார்ப்போம். இப்படி 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 ஒரு பேர் ரவுண்ட் பண்ணிருக்க பார்ப்போம். மெதுவா நல்லா பக்கத்துல இருக்க கண்ணை குத்திராதீங்க. ஓகே, மெதுவா கொண்டு வந்து அப்படியே உங்க கண்ணத்துல வைங்க பார்ப்போம். சரி, நான் எங்க வைக்க சொன்னேன்? நீங்க ஏமா இங்க வச்சீங்க? ஏன் இங்க வச்சீங்க? ஐயா, நீங்க போங்காட்டம் தானே ஆடுறீங்க, இம்மீடியட்டா மாத்திட்டீங்க தானே? இல்லையா? சரி, ஓகே. ஏமா இங்க வச்சீங்க? உங்களை பார்த்துதான் பாஸ்டர் ஐயா நான் இங்க. இந்த உலகம் நான் என்ன சொல்றேன்றத, நான் என்ன செய்யறேன்றதான் பார்க்கும். அதாவது சர்ச்சுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன பாஷை பேசுறோங்க? அந்நிய பாஷை பேசுறோம்ல, பயங்கரமா அந்நிய பாஷை பேசு, ஹல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு போனா என்ன பாஷை பேசுறோம்? அந்நியாய பாஷை பேசுறோம். ஆமென். வாயில இருந்து இந்த பாஷை தான் வர்றதுன்னு கிடையாது. சர்ச்சுக்குள்ள அந்நிய பாப்பா என்கிட்ட சண்டை இல்லாத ஆளுங்களே கிடையாது. ஆனா கேட்டா என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நாமம் உயரணும் ஆண்டவரே, உமக்காக. அது பாட்டு வேற, உமக்காகத்தான் வாழ்கிறே. அந்த எக்கோ எங்க இருந்து வருதுன்னே வீட்டுல எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இந்த எக்கோ எந்த இடத்திலிருந்து வருகிறது என்று இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இயேசுவின் நாமத்தினால் மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்வதாக. ஹல்லேலூயா. பாஸ்டர் கிட்ட கேட்கறது, தீர்க்க தரிசன கூட்டங்களுக்கு போறது இல்ல, உடனே இங்க இருந்து சொல்லுவாங்க, மகன் எபினேசரே, உன்னை தேவன் தொடுகிறார். இப்பொழுது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்கள் நிரம்பி வழிவதாக, நிரம்புவதாக. எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன். அவர் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென். எந்த ஊழியக்காரரும் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் நிறையும்படி ஜெபம் பண்ண வேண்டியதான காரியங்களே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 31ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. நான் அதற்கு எதிரானவன் அல்ல, ஆனா முழுமையாக அதை நான் ஈடுபாடோடு கூட பார்க்கிறவனோ இல்ல. எப்படி தெரியுமா? அந்த 31ஆம் தேதி அந்த வாக்குத்தத்த அட்டை எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? கொடுக்கும்போது ஓடி வருவாங்க ஒரு அம்மா, ஓடி வந்துட்டு ஜெபம், ஐயே நல்லா இல்ல, இன்னொரு வசனம், நீ பலுகி பெருகுவாயாக. ஹல்லேலூயா. என்னதான் பலுகி பெருகுது? ஒன்லி நம்ம தொப்பைய நம்ம உடம்பு மட்டும்தான் பலுகி பெருகுது. போன வருஷம் 34 சைஸ் பேண்ட், இந்த வயசு 36 சைஸ் பேண்ட் யூஸ் பண்றோம். போன டைம் எக்ஸல் சைஸ், இந்த டைம் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்றோமே தவிர மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எந்த மாற்றம் வர வேண்டுங்க? உள்ளார்ந்த மாற்றம் வர வேண்டும். ஆமென். பவுடர் அடிச்சு ரொம்ப கிளவரா இருக்கிறதுனால ஆண்டவர் இறங்குவார்னு ஒருபோதும் நினைக்கவே கூடாது. நான் மைசூர் பட்டணத்திற்கு சென்ற கர்நாடகால ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு வேண்டி நான் போனேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாரும் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிஸ்டர் ரொம்ப வெண்ணாடை தெரியுது, அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட்டா ஃபுல்லா போட்டுட்டு, எனக்கு எப்பயும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்க மேல நல்ல ஒரு மரியாதை உண்டு. நான் சொன்னதான ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒயிட் அண்ட் ஒயிட், சாக்ஸ் ஒயிட், ஸ்கார்ஃப் ஒயிட், வாட்சோட ஸ்ட்ரிப் ஒயிட், பைபிள் கவர் ஒயிட், எல்லாம் ஒயிட்டோட கூட இருந்து 3 பைபிளை கொண்டு வந்து அப்படி ஜெபம் பண்றாங்க. ஆராதனை நடக்கும் பொழுது அந்த அம்மா பயங்கரமாக சாந்த சொரூபியாக ஆராதனை நடத்துறாங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க. பாக்குறதுக்கே ஒரு பரிசுத்தமான சிஸ்டரா இருக்கிறாங்க. அப்ப மதியம் வந்து பிரசங்கம் முடிச்சதுக்கு பின்னாடி என்கிட்ட வந்து சொல்றாங்க, பாஸ்டர், நீங்க பண்ணதான அந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஜெபம் பண்ணணும், மதியம் நல்லா சாப்பிட்டுட்டும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கணவர் அறிமுகப்படுத்தினாங்க. கணவரும் நானும் போறோம். மனைவி முன்னாடி போயிட்டாங்க, கணவரும் நானும் போறோம். ரொம்ப சந்தோஷமா செல்கிற அந்த சிஸ்டர். நான் நினைச்சேன், இந்த மாதிரி சிஸ்டர் இருக்கிறதுனாலதான் இந்தியால என்ன பண்ணுதுங்க, மழை பெய்யுது, மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
இல்ல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் மழையே பெய்யுது அப்படின்னு நானும் நினைச்சேன். நான் வீட்டுக்கு கணவருடனே கூட போறேன். அந்த சிஸ்டம் முன்னாடி போயிட்டாங்க. இந்த ஷூவல பறந்துச்சு. நான் நினைச்சேன், எனக்கு தோணுன்னு ஒரு சத்தம் என்ன சொல்லி திருப்பி பார்க்க அந்த எங்க கூட வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் திடீர்னு ஜம்ப் பண்றாரு இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு. என்னாச்சு? அப்பா தப்பிச்சுட்டேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. என்னாச்சு பார்க்கும்போது ஒரு பிளேட் பறந்து வந்து, அப்போ உடனடியா டோரை திறந்து அம்மா வந்து இறங்கி, இவ்வளவு நேரமா கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு அம்மா ஆதார் கார்டு போட்டோல இருக்க மாதிரி. இல்ல ஆதார் கார்டு போட்டோ நம்ம எல்லாரோட முகம் எப்படி வித்தியாசமா இருக்கும், அப்படியாக இருக்கிறதான ஒரு சகோதரி. தேவன் நம்ம கிட்ட நடிப்ப விரும்புறதே இல்ல. 50 லட்சம் ரூபாய பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு மாசம் வட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கென்று எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் இயேசுவே. ஆஸ்கர் அவார்டு ஆண்டவர் நிச்சயமாக இப்படி அழுகிறவர்களுக்கு கொடுப்பாரு. ஆனா அபிஷேகத்தை ஆசீர்வாதம் கொடுக்கவே ஆண்டவர் ஆக்டிங் விரும்புறதே இல்ல. உங்க வீட்டுக்காரருக்கு ரசத்தை வச்சு கொடுங்க. உங்க வீட்டுக்காரருக்கு முதல்ல சாப்பாடு வச்சு அப்புறம் நீங்க எதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. மணிப்பூருக்கு வேண்டி, ஆப்பிரிக்காவுக்கு வேண்டி, பிற மக்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள சண்டையை வச்சுட்டு நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நீங்க ஜல்ஜங் ஜல்ஜங் சொல்லி ஆடுனா கூட அந்த ஆட்டத்தை தேவன் விரும்புவதே. தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க உறவினர்களிடத்துல இன்றைக்கு நீங்கள் சமாதானம் ஆகும் பொழுது உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோமா? ஆதியாகமம் 50:19. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவன். நான் தேவனா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கய்யா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆமென். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நான் நன்மையாக முடிய. ஆமென். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? யோசுவா மாதிரி ஒரு சூழ்நிலை, யோசேப்பு மாதிரியான சூழ்நிலை நமக்கு வருது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போங்க? நம்ம என்ன பண்ணிருப்போம்? அவ்வளவுதான், பழி வாங்கி முடிச்சிருப்போம். ஆமாவா இல்லைங்களா? இன்னும் நம்ம ஒரு பாஷையில சொன்னா வச்சு செஞ்சிருப்போம். ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு? எனக்கு நீங்கள் துரோகத்தை பண்ணி இருக்கலாம், எனக்கு ஒரு காலத்துல நீங்க மரணத்தை காண்பித்து இருக்கலாம், ஆனா நான் அப்படி பண்ணவே, நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மேல் இருக்கிறதான ஒவ்வொருவர் மேல் இருக்கிறதான அபிஷேகங்கள் மிகவும் விலையேற பெற்றவைகள் பிரியமானவர்களே. சின்ன பிள்ளைகளை போல, எல்கேஜி படிக்கிற யூகேஜி பிள்ளைகளை போல சண்டை போட்டு முடிக்க வேண்டியது அல்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் நொறுங்கின இருதயத்துடனே கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டாமா? 31ஆம் தேதி அந்த சின்ன வாக்குத்தத்த அட்டையில வைக்கிறாங்கல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதும் தீர்மானிக்காது. ஆமென். பைபிள்ல ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க, யாராவது அனுப்புறாங்க உங்களுடைய வசனம், இன்றைக்கு நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் வாங்கி கடனாளியா இருக்க மாட்டேன், நீ கடன் கொடுக்கிறவரை உன்னுடைய கரத்தை தேவன் உயர்த்துவான்னு சொல்லியாச்சு. நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்ல? இதே யோசிச்சு பாருங்க, 31ஆம் தேதி நைட்டு வந்துட்டு யூதாஸ் நாண்டு கொண்டு வசனம் வந்தா எப்படி இருக்கும்? இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரர் என்ன வசனம் இப்படி சொல்றாங்க? இந்த கிளி ஜோசியம் பாக்குற இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கிளியோட பேர் வந்துட்டு கிளியே வச்சுக்குவோம். இப்ப ரமேஷ்னு ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, கிளி வா கிளி, நம்ம நல்ல ரமேஷுக்கு பார்த்து நல்ல ஒரு கார்டு எடுத்து போடு, அதுவும் கீன்னு வந்து என்ன எடுத்து போடும்? ஒரு கார்டை தூக்கி முன்னாடி போடும். இங்க அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதா பிரியமானவர்களே? வாக்குத்தத்த அட்டைக்கு நான் எதிரானவன் அல்ல. என்னை நான் சுத்திகரிக்கும் பொழுது தேவன் எனக்கு சொன்னதான எல்லா வாக்குத்தத்தங்களும் என் மீது நடைபெற போதுமானதா இருக்கிறது. தேவன் சொன்னதான ஒரு காரியம் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே, சொன்னதை செய்யும் அளவு மட்டும் இல்லைங்க, சொன்னதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேலும் உங்களுடைய இள வயதா இருந்தாலும் முதிர் வயதா இருந்தாலும் தேவன் உங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதே இல்லை. உங்களை தேவன் தெரிந்து கொள்ளவராய் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று தேவன் சொன்னார் அல்லவா? அப்ப ஏன் ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு காரியம் ஃபேவரா பண்ணுவாரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு காரியம் ஃபேவரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாரு. இப்ப கரண்ட கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கிறார், ஓகே, அவருடைய பையன் போய் கரண்ட தொட்ட ஷாக் அடிக்குமா அடிக்காதுங்களா? என் பையனை மட்டும் ஷாக் அடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே. ஏன்னா அந்த சிஸ்டமேட்டிக்கா ஆண்டவர் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உலகத்தினுடைய நீதி அப்படி வைத்திருக்கும் பொழுது, எங்க ஊர்ல இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க,
தெரிஞ்ச போலீஸ்காரங்கிட்ட போனா அடி 2 அடி எக்ஸ்ட்ரா விழுமாமா. எனக்கு தெரிஞ்சவருடா அப்படின்னு சொல்லி போயாச்சுன்னா அவர் தான் 100 ரூபாய் ஃபைன் எக்ஸ்ட்ரா. தெரியாதவர் கூட மன்னிச்சுடுவா. தெரிஞ்சவர் இரு நீ ஃபைனா ஹெல்மெட்டா போட 5000 ரூபாய். என்னப்பா பண்றது? பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு பொழுதும் விரும்புவதே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு கூட நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா கூட உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான குமுறல்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த ஜெபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறதை தேவன் அறிவார். உலகம் உங்களுடைய சிரித்த முகத்தை பார்க்கும் பொழுது தேவன் உங்களுடைய கலங்கினதான, உடைந்து போய் இருக்கிறதான, நொறுக்கப்பட்டு போய் இருக்கிறதான எதிர்காலத்தில் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று இருக்கிறதான பெரிய சூழ்நிலைகளில் இருக்கிறதான உங்களுடைய முகத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, என் அன்பு மகளே, போதும் விட்டுரு, மன்னிச்சு விட்டுரு. நீ செல்ல வேண்டியதான தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. எலியா சொல்லுகிறார், ஆண்டவரே இனிமேலும் என்னால நடக்க முடியாது ஆண்டவரே, இனிமேலும் என்னால முன்னாடி போக முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுது என்னுடைய ஆத்துமாவை எடுத்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், எலியாவே புசித்து பலப்படு, நீ செல்ல. உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரமா இருக்கு, விட்டுரு. ஒரு பெரிய பாரத்தை எடுத்துக்கொண்டு நிக்காத. உன்னால் இந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு ஓட முடியாது. நீ வெகு தூரம் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய பாரத்தை எடுத்துக்கொண்டு எவ்வளவு நாள் நிற்க முடியும்? எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்களையும் உங்களுடைய துக்கங்களையும் விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தை பார்த்து ஓடக்கடுவோம். பொறுமையோட ஓடக்கடுவோம். அவசரம் வேணாம். ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார். ஒருவேளை நீங்க வழி விலகி போயிருக்கலாம். ஒருவேளை தோல்வியின் விளிம்புல விழுந்து போய் மறுபடியும் எழுந்து நிற்கிறவர்களாக ஒரு வேளை இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீ விழுந்து போயிருக்கலாம், நான் உன்னை மறுபடியும் கட்ட போதுமானவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. விழுந்தது உண்மைதாங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். அது ஆண்டவருக்கு அவனுக்குமான கணக்கா இருக்கிறது. ஒரு மனுஷன் அதன் மீது தீர்ப்பு சொல்லாமல் இருப்பானாக. ஆமென். நான் நினைக்கிறேன் தேவன் நமக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அபிஷேகம் அது மிகவும் விலையுறந்த அபிஷேகமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு மேல திட்டத்தை வைக்கலன்னா போன கொரோனாலேயே நம்ம எல்லாம் ஸ்டிக்கர் ஆயிருப்போம். ஆமாவா இல்லைங்களா? எவ்வளவு ஆக்சிடென்ட்லாம் நம்ம இன்னையோட முடிஞ்சிருப்போம்ல. இன்னையோட ஜஸ்ட் போட்டோவோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருந்திருக்க வேண்டியவங்க நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சா போதும் சொல்லி காத்து நிற்கும் பொழுது புதைக்க வேண்டியவங்க எல்லாம் புதைக்கட்டுங்க. மக்கள் புதைச்சாதான் ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் அந்த இடத்துல நடக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அடக்கம் பண்ணி இதோடு கூட முடியட்டும் சொல்லி நினைச்சாங்களோ அதே இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அவருடைய சீஷர்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பேர்கள் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், யோசுவாவே பயப்படாதே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதோ நான் மோசேயுடனே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, ஒரு மன்னிக்கும் இருதயத்தை எனக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. நான் ஒரு பெரிய திட்டத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிறேன் சுவாமி. என்னுடைய குறைவுகளை, குற்றங்களை, தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. யோர்தானின் மேல் கால் வைக்காமல் யோர்தான் 2ஆய் பிளக்காது. உண்மைதான், அவர்கள் உங்களுக்காக செய்திருக்கிறதான துரோகங்கள் பெரியவைகள் தான். கண்ணை மூடி எல்லாரும் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரே, நான் இதோடு கூட இந்த யுத்தத்தை விட்டு விடுகிறேன். இதோடு கூட எனக்கு இருக்கிறதான அந்த பகையை விட்டு விடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது என்னுடையதாய் இருக்கிறது. ஒருவன் உனக்கு எதிராக நின்றானேயானால் அவன் தேவனுக்கு எதிராய் நிற்கிறவராய் இருக்கிறான். பிரியமானவர்களே, யுத்தம் தேவனுக்குரியதாய் இருக்கிறது. என் காலை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா. என் காலை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவனுரங்கா. இஸ்ரவேலை துணை தேவன் ராப்பருங்காரே.
காக்கும் தேவன் ராமூரனாரு எனக்கு தாசை வரும் பருது நேராகில் கண்டனை ஏறெடுத்தே எனக்கு தாசை வரும் பருது நேராகில் கண்டனை தேவன் வாழும் பூமி ஒழுங்காலோ வார்த்தை ஒன்றுள்ளதாது ஓக்கையும் அறத்தையும் ஒக்கையும் அறத்தை பத்திரமாயிருந்தாரே தாசை வரும் பருவம் நேராகின் கண்களை ஏறெடுத்தே எனக்கு 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 தாசை வரும் பருவம் நேராகின் கண்களை எனக்கு தாசை வரும் பருவம் நேராகின் எனக்கு தாசை வரும் பருவம் நேராகின் எனக்கு தாசை வரும் பருவம் நேராகின் பக்கத்தில் இழந்தவன் காசிரவரே பக்கத்தில் இழந்தவன் தாசை வரும் பருவம் கண்களை என் கண்களை ஏறெடுத்தே ஆசை வாடும் ஆவியே எல்லாரும் கரங்களை தட்டி வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை நம்புவே இயேசுவை
கதவுகள் திறக்கிறது. தங்குவே வருமானத்தின் இயேசுவை வாசல்கள் திறக்கிறது. உம்மை சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி காக்கும் கரங்கள் காத்திருந்தார் திருடனாலே காக்கும் கரங்கள் திருவார் திருடனாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் பாடுகிறேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் இயேசுவை காத்துமாரோ உயர்த்தாலோ எத்தனை பேர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டது, எத்தனை பேர்களின் மேல் புதிய அபிஷேகம் பொழியப்பட்டது. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனின் குமாரத்தியே, கம்பீரித்து களிகூர்ந்து பாடு, கர்த்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு புதிய யுத்த அபிஷேகத்தை உன் பாலில் நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு புதிய கதவனுடைய சாவியை உன்னிடத்தில் நான் தருகிறேன். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிதான கிருபை என்று கேட்கிறீர்களா? உன் குடும்பத்தில் அவ்வளவு பேர்கள் இருந்தும், உன் கிராமத்தில் அவ்வளவு பேர்கள் இருந்தும், நான் உன்னை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை ராஜாத்தியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன். ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். அந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவர். எங்கள் சத்துருக்களை மன்னிக்கும் ஒரு பெரிய இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. யோசேப்பு மன்னித்தது போல, மோசே தன் சகோதரிக்கு மன்னித்தது போல, உங்களுக்கு எதிராக பேசின எல்லார்களையும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னது போல ஒரு மன்னிக்கும் இருதயத்தை இன்றைக்கு எங்கள் கொடுப்பீராக ஆண்டவர். எங்களுக்கு தடைபட்டு கிடக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் தடைகளை மாற்றி போட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தினால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய பிள்ளைகள் துக்கத்தின் விளிம்போடு கூட வந்திருக்கிறார்கள். அன்னாள் இடத்தில் நீங்க சொன்னீங்க போல, அன்னாள் மறுபடியும் திரும்பி போகும் பொழுது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொன்னது போல, இங்கிருந்து திரும்பி போகும் பொழுது ஒரு புதிய மனமகிழ்ச்சியின் நாளாக, ஒரு சந்தோஷத்தின் எதிர்பார்ப்பின் நாளாக உடைய பிள்ளைகளின் தளத்தில் அந்த செல்வார்களாக இயேசுவின் நாமத்தினால. எரேமியாவிடத்தில் நீர் சொன்னது போல, எரேமியாவே, உன் தாயின் கருவில் இருப்பதற்கு முன்பாகவே, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னது போல, ஒரு கேன்சரோ, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, ஒரு லிவர் சிரோசிஸோ, ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளமோ,
எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை தடைபடாது. எங்களை விட்டு எல்லாம் போனாலும் ஆண்டவர், எங்களுக்கு விருப்பமானவர்கள் போனாலும் கூட நீர் தந்த அபிஷேகம், நீர் தந்த தரிசனம் எங்கள் மேல் நிற்கிறது. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர்கள் மேலும் அந்த அபிஷேகத்தை நீர் பொழிவதற்காக நன்றி ஆண்டவரே. முன்பு இருந்ததை பார்க்கிலும் 1000 மடங்கு பலமுள்ளவர்களாக, தங்கள் ஊழியத்தில் வல்லமையுள்ளவர்களாக, புதிய வாசல்களை எழுப்பவர்களாக, புதிய பராக்கிரமசாலிகளாக, வல்லமை தரித்தவர்களாக, யுத்த வீரர்களாக, ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ஒரு புதிய மாற்றத்தின் நாளாக மாறுவதாக, உலகம் வியந்து பார்க்கும் நாளாக. எந்த பிள்ளையை குறித்து எல்லாரும் கவலையோடு கூட சொன்னார்களோ, அதே பிள்ளை, எந்த பிள்ளை தலைவலியா இருந்துச்சோ இயேசுவின் நாமத்தினாலே, அதே பிள்ளையை கொண்டு அநேக ஜனங்களுக்கு ராஜாவாக மாற்றின தேவனுடைய அபிஷேகம். எந்த தாய் தன்னுடைய பிள்ளையை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார், உன் பையன் உனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதே மகனை தேவன் ராஜாவாக, ஊழியக்காரனாக பயன்படுத்த போகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நேராக வழி நடத்தும் ஒரு பெரிய அபிஷேகத்துடனே கூட ரிகா ரகனபனியாபா சுனாகாமனாபா ருக்கானாபானா ஷீலா பத்துரனியாபா ரிகானியாபா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். வானத்திற்கு கீழாக பூமிக்கு மேலாக ரட்சிப்பு அடைவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ஒரு நாமம் இல்லையே. அதிருக்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே முற்றிலுமாக சமர்ப்பித்து ஆசீர்வதிக்கிறோம். யாரெல்லாம் பேசுனீங்களோ, யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் தொட்டீரோ ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகட்டும். அவருடைய சத்துருக்கள் பார்ப்பதற்கு, அவர்களுக்கு ஏளனம் செய்தவர்கள் பார்க்கும்படியாக என் தலை என் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்கிறது. என் கொம்புகள் காண்டா மிருகத்திற்கு ஒப்பான கொம்புகளாய் அது அப்படியாக மாறட்டும் ஆண்டவரே. நடக்க முடியாமல், தன் பாதைக்கு செல்ல முடியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாபினுடைய ரதத்தை காட்டிலும் வேகமாய் சென்றதான அந்த எலியாவின் கால்களில் நீர் பகர்ந்த அந்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் என்று நான் சொல்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து முத்திரையிடுகிறேன். நடத்துகிற ஊழியக்காரரை ஆசீர்வதி. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் இன்றைக்கு தொடுவதற்காக நன்றி. ஒரு புதிய மாற்றம் இந்த சோழபுரத்தில், இந்த சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில், எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதற்காக பயன்படுத்துகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் ஆண்டவரும் நேற்றுமாக்கி ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென். நேரம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஊழியக்காருக்கும் நம்முடைய சபை சார்பாகவும் ஊழியருக்கு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம எல்லாரும் ஜெபிச்சிட்டாரு. அதனால் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆசீர்வாதம் போட போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிலைத்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஐயா சாட்சியாய் பாதாளத்தில் மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு எதிராக அவர்கள் எல்லாம் சத்துருக்களிடத்தில் தேவன் பாதுகாப்பு உறுதிப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால் இப்படியாக நடக்கும்.
கலங்கிற இடங்கள் எல்லாமே தேவன் மகளை ஆறுதல் படுத்திக் கொண்டு தற்கொலையின் எண்ணங்கள் மாறி போவதாக மகளை நீ மறிக்க வேண்டியவள் அல்ல, சாட்சியா இருக்க வேண்டும். தேவனுடைய தீப்பந்தத்தை எடுத்து ஓட வேண்டியவள், தேவனுடைய தீப்பந்தத்தை எடுத்து ஓட வேண்டியவள். கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பை போல உனக்கு எதிராக பேசினவர்களை உன் கையால் ஆகாரத்தை கொடுக்க போகிறார். உனக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை நான் கொடுப்பேன், ஒரு நிலையான வீட்டை நான் கொடுப்பேன். இன்றைக்கு உன் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது, இன்றைக்கு முகங்கள் முறிக்கப்படுகிறது. ஷிகாரியாபா ருக்கனபனியாபா ருக்கா நபுஷனாபா திகரனாபா ரிகலியாபா இப்பொழுதுமாக கட்டுக்கள் உடைக்கப்பட்டு போகிறது. குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் இப்பொழுது குடும்பமாய் தேவனுக்கு முன்பாக வர முடியவில்லையே, தேவனுடைய அழைப்பிலிருந்து விலகிவிட்டேனே, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னிக்கும் இருதயத்தை இப்பொழுது உனக்குள்ளாக ஊற்றி Jesus. 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 ஒரு ஷால் வேறு யாரும் ஜெபம் பண்ணிக்கிறவங்க வாங்க. ஐயா கிளம்பு. ஆயிரமும் சிறியவன் ஒரு ரூத்தை போல மகளை கொஞ்சம் குடிக்கிற தண்ணி இல்லை தண்ணி இல்லை குடிக்கிற கலவு வந்திருக்காங்க.